இருக்குது. எங்கள் தாப்பனாருக்கு இப்போ வந்து 3 பெண்கள் 3 ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தா பிறகு சொத்து பிரிவுரிமை கொடுக்கணும். இப்போ வந்து அந்த 3 பெண்ணுக்கும் சம உரிமை தான் கொடுக்கணுமா, இல்லை ஆணுக்கு கொஞ்சம் கூடயும் இல்லை பெண்ணுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணுமா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடித்து அவங்களாம் போயிட்டாங்க, பெண்ணை நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது அத்தா வந்து என்ன செஞ்சாங்க, நகைலாம் போட்டு கல்யாணம் கொடுத்துறாங்க. இப்போ வந்து இஸ்லாம் சட்டப்படி அவங்களுக்கு வந்து பெண்ணுக்குன்னு அவங்க சொத்து சேர்த்து எல்லாம் 3 பையனை சேர்த்து சம்பாதிச்சு தான் கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கும் உரிமை சொத்துல பங்கு உண்டா, இல்லை ஆண்கள் மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டால் போதுமா? அதான் கொஞ்சம் தெளிவாக இன்ஷால்லா பேசி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஜே அண்ணா எப்படி இருக்கீங்களா? நான் சவுதி அரேபியாவில் ஷேக் அப்துல்லா பேசுகிறேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் இருக்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நகை நட்டுலாம் பெற்றோர் தந்தை வந்து வாங்கி போடுறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறார், லட்சக்கணக்காக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறார். இதுக்கு பிறகு அந்த தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் சொத்தில் இந்த பெண்ணுக்கு பங்கு இருக்குதா? ஏன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளைக்கெலாம் அது செய்யலை, பொம்பளைக்கு தான் அந்த கல்யாணம் சின்ன நகை நட்டு சீருகுன்னு எல்லாமே செய்கிறாரு. கல்யாணத்துக்காக லட்சக்கணக்கான மண்டபத்தை பிடிச்சி அதை பண்ணி பிரம்மாண்டமாக அவர் செலவுலாம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த பெண்ணுக்காக இவ்வளோ செஞ்சுருக்கும் பொழுது அவங்க சொத்தில் வந்து உரிமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இஸ்லாமிய வாரிசு சட்டத்தினுடைய அடிப்படையை அறியாதவனால தான் இந்த கேள்வி வருது. இஸ்லாமிய அடிப்படை என்னென்னு கேட்டால், ஒரு மனிதர் உசுரோடு இருக்கும்போது யாருக்கு எதை கொடுத்தாலும் அது வாரிசு உரிமையை பாதிக்காது. ஒருத்தர் இருக்கிற சொத்தில் வந்து ஒரு 5 வீடு இருக்குது, 4 வீட்டை ஒரு மகனுக்கு எழுதி வச்சுட்டார். மொத்தம் அவர் எழுதக்கூடாது, தனியார் கேள்வி இருக்குது, ஆனால் செல்லணும், எழுதி வச்சுட்டார். ஒரு வீடு தான் விட்டுட்டு போகிறார். அவருக்கு 4 பிள்ளை இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வீட்டில் தான் 4 பேருக்கும் பங்கு கிடைக்குமே தவிர ஏற்கனவே எழுதி வச்சதில் பங்கு வராது. இஸ்லாமிய வாரிசு சட்ட பேச என்னென்னு கேட்டால், ஒருவன் மரணிக்கும் பொழுது எதை விட்டு செல்கிறானோ, அந்த வாசகமே குரானில் இருக்கும். என்ன இருக்கு? மிம்மா தரக்க, எதை விட்டுட்டு போகிறானோ அதிலிருந்து தான் பங்கு பிரிக்கப்பட வேண்டும். உசுரோடு இருக்கும்போது எண்ணத்தை கொடுத்துருந்தாலும் அதுக்கும் வாரிசு உரிமைக்கும் சம்மந்தமே இல்லை. பெண் குழந்தைகளுக்கு கோடி ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரிதான், கோடி ரூபாய்க்கு நகை நட்டு செஞ்சு போட்டாலும் சரிதான், அது அவன் பிரியத்தின்பால் செஞ்சதாக எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர, மரணித்து விட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்துல அந்த பொம்பளை பிள்ளைக்கும் உரிமை உண்டு. இது இஸ்லாத்தின் அடிப்படை. இது ரொம்ப பெரிய ஆய்வு, பெரிய அறிஞர்களுடைய கருத்தெல்லாம் இது கேட்க தேவையில்லை. தெல்ல தெளிவாக குரானில் உள்ள வசனம், 4வது அத்தியாயம் 7வது வசனம். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், லிர்ரி ஜாலி, ஆண்களுக்கு இருக்கிறது, நசீபுன் உரிமை இருக்கிறது, மிம்மா தரக்கல் வாலிதானி ஒல் அக்கரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில், தரக்கன விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு. ஒளி நிசாயி, பெண்களுக்கும் பங்கு உண்டு. மிம்மா தரக்கல் வாலிதானி ஒல் அக்கரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் எதை விட்டு செல்கிறார்களோ அதில் பொம்பளைக்கு பங்கு இருக்குது. ஒரே வாசகம். தாய் தந்தையர்கள் விட்டு சென்ற சொத்து, ஆம்பளை சொத்தாக இருந்தாலும் சரி, பொம்பளை சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த ஆண் விட்டு போனாலும் சரி, சில பேர் தப்பாக வணங்கிட்டு இருக்காங்க. பொம்பளை சொத்து அம்மாவுக்கு சேரணும், ஆம்பளை சொத்து வந்து தகப்பன் சொத்துலாம் ஆம்பளைக்கு சேரும்னு சொல்லி அது ஒரு மடமையாக விளங்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது. அம்மாவுடைய சொத்துலையும் மகனுக்கு மகளுக்கும் பங்கு உண்டு, அத்தாவுடைய சொத்துலையும் மகனுக்கு மகளுக்கும் பங்கு உண்டு. இது வந்து தெல்ல தெளிவான வாசகத்தை கொண்டு குரானில் இருக்கு. லிர்ரி ஜாலி, ஆண்களுக்கு இருக்கிறது, நசீபுன் ஒரு பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. மிம்மா தரக்கல் வாலிதானி உலக்கரபூன், பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில், விட்டு சென்றது தான், உசுரோடு கொடுத்தது கிடையாது, பங்கு உண்டு. ஒளி நிசாயி, பெண்களுக்கும் இருக்கிறது, நசீபுன் உரிமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது. மிம்மா தரக்கல் வாலிதானி உலக்கரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றதில் பெண்களுக்கும் அதே மாதிரி உரிமை இருக்கிறது. மிம்மா கல்ல மின்கோ கசர, அது எவ்வளோ கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும், 5 ரூபா விட்டு போனாலும் சரி, ஆள் 1 ரூபாயை கொடு, அப்படி என்ன செய்யணும், அந்த மாதிரி வந்து பிரிக்க வேண்டும் என்று, கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் அதில் உரிமை உண்டு. இப்படிங்கிறது இந்த 4-7 வசனத்தில் இருக்கிறது. எடுத்து பார்த்துக்கிறங்க. அது உரிமை இருக்குன்னா எப்படி உரிமை இருக்குது, எவ்வளோ உரிமை இருக்குது என்று கேட்டால் சமமாக கிடையாது. ஏன்னா அந்த சொத்தை பெருக்கிறதுல வளர்ப்பதில் ஒரு ஆணு தான் அதிகமாக உழைச்சிருப்பான். அதனால ஆணு கொஞ்சம் கூட, பெண்ணு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் அந்த சொத்தை பெருக்குவதற்கு காரணமாக இருந்திருக்க மாட்டார்கள். அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆணுக்கு தான் தேவை அதிகம். ஆணு தான் தன்னுடைய தாய் தந்தையரோடு கவனிப்பான். பெண்கள் வந்து வாப்பா அம்மாவை கவனிப்பாங்களா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேறு யாரையுமே கவனிக்க போயிடுவாங்க.
அப்போ ஆண்கள் தான் தாயை கவனிப்பாங்க, தந்தையை கவனிப்பாங்க, கூட பிறந்த சகோதரிகள் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள கவனித்து சுமக்குவாங்க, அவன் பொண்டாட்டியே அவன் கவனிக்க வேண்டி இருக்கிறது, இவ்வளோ சுமை அவனுக்கு இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செலவுக்கு கூட அவங்க பொறுப்பாளி கிடையாது, எவ்வளோனாலும் சேர்த்து வச்சுக்கலாம், அவங்களுக்கு அவங்க கணவர் உதவி செய்வார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்கு தேவைகள் இருக்கிறதோ அவங்களுக்கு கூட கொடுக்கணும், யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு கம்மியாக கொடுத்தா போதும், யார் அந்த பணத்தை உழைப்பதற்கு பாடுபட்டார்களோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் என்ற வகையில் என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால் 4வது அத்தியாயம் 11வது வசனத்தில் சொல்லுகிறான், யூசிக்கும் உள்ளாகும், அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான், ஃபி அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விஷயமாக அல்லாஹ் வலியுறுத்துகிறான், லில் தக்கரி மிசுல் ஹல்லில் உன்சையைனி, இரு பெண்களுக்கு கிடைக்கும் பாகம் ஒரு ஆணுக்கு. எப்படி சொல்கிறான், அதாவது ஒரு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு 2 ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 2 ஆம்பளை பிள்ளைய 4ன்னு கணக்கு வச்சுக்கிறணும். 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் 4 2 6 பங்காக ஆக்கி ஆம்பளைகளுக்கு 2 2 பொம்பளைக்கு 1 1 கொடுங்க. ஆம்பளைக்கு கிடைக்கிறதுல பாதி, இவனுக்கு 1 லட்சம் கொடுத்தால் அவளுக்கு 50,000 கொடுங்க. ஆணுக்கு ஆணை பெண்ணை எண்ணிட்டு தலையை எண்ணி ஆண்களை எல்லாம் 2 2 பேராக கணக்கு போட்டு பெண்களை எல்லாம் ஒவ்வொரு ஆளாக கணக்கு போட்டு அவனுக்கு கிடைக்கிறதுல ஒரு ஆம்பளை கிடைக்கிறதுல பாதி பொம்பளை கிடைக்கணும் என்று சொல்லி அதுவும் தெளிவான வாசகத்தை கொண்டு தான் இருக்குது. இது தக்கரி மிதுல் ஹல்லில் உன்சையனி, இரு பெண்களுக்கு கிடைக்கும் பாகத்தை போன்றது ஒரு ஆணுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையான சட்டங்கள்லாம் வருது. நமக்கு அது பின்னாடி உள்ளதாக இந்த கேள்விக்கு தேவையில்லை. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டால், வாரிசுரிமை சட்டத்தில் நீங்கள் வந்து உசுரோடு இருக்கும்போது கொடுத்ததை பற்றி பேசாதீங்க. அது போக இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறேன்னா சொல்கிறீல்ல, அது நீங்கள் சொத்தாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறோன்னு நீங்கள் சொல்வதெல்லாம் வந்து அந்த பொண்ணுகள் என்ன லாபம், உங்கள் பணத்திமுறை காட்டுவது நம்பிட்டு பண்ணுறீங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுங்கிறீங்களே, எதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க? இவ்வளோ மண்டபம் பிடிச்சேன், மண்டபம் 1 லட்ச ரூபா, வந்த ஒன்றா தின்னுட்டு குறை சொல்லி போகிறதுக்கு என்ன செஞ்சேன், இவ்வளோ பேர் இதனால் அவளுக்கு என்னென்ன, இது அவளுக்கு சொத்தாக போகுதா? நீங்கள் மகளுக்கு செலவு செஞ்சேன்னு சொல்கிறீங்களே, இந்த செலவு செஞ்சு அவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன நன்மை சேர்த்து வச்சிங்க? நீங்கள் ஒரு பணக்கார குடும்பம்னு காட்ட பார்க்குறீங்க, அதுக்கு செலவு செய்து இந்த மகளை பயன்படுத்திக்கிட்டீங்களே தவிர இதில் என்ன போட்ட நகை நட்டு வேண்டாம் அவளுக்கு உரியதாகுமே தவிர மற்ற செலவு பூரா திமிரில் எடுத்து செலவு பூரா வந்து அவளுக்கு கொடுத்தோன்னா என்ன அர்த்தம்? இது அவளுக்கு என்ன கொடுத்தி, இதில் பெண்ணுக்கு என்ன லாபம்? அதனால் அது விளங்காத சின்ன பிள்ளையாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுது, உனக்கு 5 லட்சம் செலவு செஞ்சேன், 50 லட்சம் செஞ்சு கல்யாணம் பண்ணேன், பெரிய மண்டபத்தை பிடிச்சேன், பெரிய மண்டபத்தை பிடிச்சா என்ன, அது பள்ளியாசல் வச்சுச்சேன், 2க்கு என்ன வித்தியாசம்? அவளுக்கு என்னது, அவளுக்கு ஒரு வாழ்க்கை, அவ்வளோதானே. அப்போ இந்த பெண்களுக்கு செலவு செஞ்சவங்கலாம் சொல்லி காட்டுறீங்களா, என்ன செலவு செஞ்சு போடுறீங்க? நாசமாக்குறீங்க பொருளாதாரத்தை. அதையெல்லாம் கொண்டாந்து நான் செலவு செஞ்சோன்னு இந்த அண்ணன்மாரெலாம் என்ன செய்கிறது? உன்னை யார் செலவு செய்ய சொன்னால்? ஏழ்மையாக கல்யாணம் சிக்கனமாக பண்ணி கொடு. மார்க்கத்தில் சிக்கனம் தானே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீ ஆடம்பரம் பண்ணது, குதிரை ஏற்றுறது, பாட்டு கச்சேரி வைக்கிறது, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வைக்கிறது, எனக்கு திமுறை காட்டுவதற்காக ஊரை வளைச்சி விருந்து போடுறது, சீரியல் லைட்டு, இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு கொடுக்குற சொத்தா? இதெல்லாம் பெண்ணுக்கு ஒரு பயன் தரக்கூடியதா? இதெல்லாம் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால், நான் யாருன்னு காட்டுவதற்கு பெண்ணை பகடக்கையாக்குறீங்க, அவ்வளோதான். உங்கள் மகளை உங்களுடைய பணத்திமுறை காட்டுவதற்கு ஒரு பகடக்காயாக பண்ணுறீங்களே தவிர இதில் என்ன அவளுக்கு லாபம்? அதில் அவளுக்கு சொத்தையே எழுதி கொடுத்தாலும் அது வந்து அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியும் செய்யலை, சொத்தை எழுதி கொடுத்தா கூட அவளுடைய உரிமையை பாதிக்காது. அதனால் பெம்புளை பிள்ளைகளுக்கு உரிமை என்பது அவன் தகப்பன் மரணிக்கும் போது எதை விட்டு போகிறானோ, தாய் மரணிக்கும் போது எதை விட்டு போகிறாளோ, அந்த சொத்தில் காசாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அசையா சொத்தாக இருந்தாலும் கேஷாக இருந்தாலும் பேங்கில் இருந்தாலும் வர வேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 மனைவி கொடுக்குறது, தாய் கொடுக்கலாம் கொடுத்து விட்டு மிச்சம் இருக்கிறதுல வந்து ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கிற கணக்கில் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து இப்போ அந்த தகப்பனுக்கு பிறந்தாள் இல்லையா என்பதால் கிடைத்த உரிமை. அந்த தகப்பனுக்கு ஆண் எப்படி மகனாக இருக்கிறானோ அந்த பெண்ணும் அவனுக்கு மகளாக இருக்கிறாள் என்ற அடிப்படையில் அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. இது அவத்து விஷயம்.